அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிவராம்ஜி பிளட் பேங்க் கூட இது 11வது முறையாக ரத்த தான முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் நமது அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலோட 7வது முறையாக நம்ம அட்டாச் பண்ணி இந்த கேம்ப் நடத்திட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நான் இது 10வது தடவை நான் பிளட் டொனேட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்தில் நான் டொனேட் பண்ணுவேன். மேக்ஸிமம் நாங்கள் சார்கிட்ட ஜாபுக்கு வரதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் நான் பிளட் கேம்ப் எங்கே நடந்தாலும் போய் டொனேட் பண்ணிவிடுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா ஒரு ப்ராப்ளத்தால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தார். ஸோ அந்த சமயத்தில் பிளட்டு கிடைக்கல, எங்கே போய் கேட்டாலும் பிளட்டு கிடைக்கல. ஸோ டொனேட் பண்ணினா ஒரு கிளினாவே இல்லை கொடுத்தாச்சுன்னா எனக்கு வீக் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ரிப்ளை கிடைச்சிது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பிளட் கிடைக்காத என்ன கஷ்டப்பட்டாங்கிற அந்த வலி வேதனைகள் எனக்குள்ளே இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ டொனேட் பண்ணிட்டுருக்கேன். வருஷத்தில் ஒரு டைம் இல்லை 2 டைமாக நான் டொனேட் பண்ணணும்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னால் ஒரு 4 பேர் நன்மை அடைஞ்சால் அது எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் டொனேட் பண்ணுறதுனால இப்போ எனக்கு 44, 45 ஆக போகுது. இதை பார்க்கும்போது இன்னும் எங்கே தெரியல, என்னோடய மனசு இன்னும் எங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பார்க்குற அப்பீரியன்ஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் சின்ன பையன் மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுதுன்னா அது நான் பிளட் டொனேட் பண்ணுறது ஒரு காரணம். அதை தான் முக்கியமாக சொல்லுவேன். நான் எவ்வளோ ஃபேட் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஃபேட்டை ஏறாமல் அதே ஸ்லிம்மாக இருக்கிறதுக்கு மெயின் காரணமும் நான் பிளட் டொனேட் பண்ணுறது தான். ஸோ இப்போ இங்கே கேம்ப் நடத்திய நமது சிவராம்ஜி தலைவர் திரு குசல்கார் சார் அவர்களுக்கும் மற்றும் நமது அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் மற்றும் இதெல்லாம் நடத்த கொடுத்த நமது ஆர்சிசி அன்பர்களுக்கும் உணவு அரேஞ்ச் பண்ண நமது செயலாளர் திரு கோபிநாத் சார் அவர்களுக்கும் நோட்டீஸ் ஆடியோ சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த நமது செல்வகுமார் அண்ணன் மற்றும் ரகுராஜன் அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் இந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.